ஃப்ரெண்டோட வெட்டிங் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காய்ஸ். நீங்கள் வீடியோ பார்க்க ரெடியாக காய்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். எனக்குமே ஃபீவர்ன்றதால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. வாய்ஸ் ஓவர் கொடுக்க கஷ்டமாக இருக்கே. மாப்பிள்ளை வீட்டில் அடையாளம் போட வாரண்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். அடையாளம் போட்டாலும் அதுக்கப்புறமா அவட கல்யாணம், அதுக்கப்புறம் எங்களோட ஊரில் ஸ்பெஷலாக புகாரி போட்டி இருந்துச்சு. ட்ரிங்கோமலையில் எப்படி வெட்டிங் நடக்குமோ அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடையாளம் போட்டு ஒரு 2 days கழிச்ச மாதிரி வெட்டிங் இருக்குது. அப்போ அதால் நாங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தான் பார்லருக்கு போயிட்டுருந்தோம். சாரி நல்லா ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு வேர் பண்ணி. இந்த சாரியில் 3 கலர் இருக்கு இல்லையா. ஒன்று கோல்டும், ஒன்று மெரூனும், லாஸ்ட்டாக வரை பிங்க் கலர். இந்த 3 கலரில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஷியல் முடிஞ்சு நாங்கள் கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மாதிரி ஸ்டேஜ் செய்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் எடுக்கிற வீட்டில் தான் கல்யாணம் எடுப்பாங்க. இங்கே ஹாலில் வெட்டிங் எடுத்து இன்ன வரைக்கும் போனதே இல்லை. நிறைய பேர் வீட்டில் தான் வெட்டிங் எடுக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னும் 3 பேர் வெட்டிங் ஹாலில் இருந்துச்சு. ஆனால் நான் போகலை. ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே ஸ்டேஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரிங்க்ஸுமே ஊற்றி தந்துட்டாங்க. ஃப்ரெண்டு தங்கச்சி ட்ரிங்க்ஸுமே எடுத்துகிட்டு வந்தால் அப்போ அதையும் குடிச்சிட்டு அப்படியே மெஹந்தி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹேண்டில் நான் தான் போட்டிக்கிறேன், எப்படிக்குன்னு சொல்லுங்கள். ப்ரைடுக்குமே ப்ரைடோட மச்சி போட்டுட்டிக்கிறாங்க. எங்களோட ஊரில் எல்லாம் மைனின்னு சொல்கிறேன், இங்கே மச்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கும் அப்படியே பழக்கமாகிடுச்சு இப்போது. அதே எந்த ஊருக்கு நான் போகணுன்னு சொன்னால் எந்த ஊரில் இருக்கிற சீண்டு கூப்பிட வேண்டிய எல்லாரையுமே நான் மைனின்னு தான் கூப்பிட்றேன். என் ஃப்ரெண்டு வெட்டிங் பக்கத்து ஊரே தான் ஃப்ரெண்ட் இருக்கிறா. அப்போ அவங்களோட வீட்டுக்கு ஃபேமிலியில் வர ஆட்கள் எல்லாருமே எங்களுக்குமே பழக்கம். அப்போ எந்த வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா சரி வீடு எப்படியுமே மொப் பண்ணிவிடுவேன். அப்போது அன்றைக்குமே வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி மொப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிஃப்ட்டையுமே பேக் பண்ணிவிட்டு வச்சுட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். பொண்ணோட தங்கச்சி இனி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருந்தேன். சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மஞ்சள் சோறு, தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறமா கேரட் போஞ்சி பாலான இறைச்சி கறி ஆக்கியிருந்தாங்க. கோழி டெவல் பண்ணியிருந்தாங்க. பாஸ்மதி அரிசியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரிசி வரும். அது பாஸ்மதி அரிசியை விட கொஞ்சம் விலை கொடுத்து அந்த அரிசியில் தான் சோறு ஆக்கியிருந்தாங்க. கொஞ்சம் நிறைய பேருன்றதால பூசணிக்காய் கறியுமே ஆக்கியிருந்தாங்க. பெருசாக யாருக்கும் செல்லலை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை வீட்டாட்கள் இல்லை, பொண்ணு வீட்டாட்கள் மட்டும்தான். அப்போ நாங்கள் பக்கத்து வீடு அவங்க இவங்களாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருந்தாங்க. எல்லாருமே கரைச்சிட்டு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க ப்ரைடை ரெடி பண்ணுறதுக்கு. எங்களுக்குமே சின்ன சின்ன வேலைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ரைடுக்கு நெயில்ஸ் ஓட்ட சொல்லி நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே ட்ரிங்கோமலை கிணியாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜஸ்மின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேர் விரும்பி அவங்கள்ட்ட நம்பிக்கையாக கொடுக்கக்கூடியவங்க தான். என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட வெட்டிங்க்கு முதலாம் கூட சொல்லிகிட்டு இருந்தா இந்த ஜஸ்மினை தான் எப்போவுமே எடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களே புக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தான் ஃபேஷியலுமே பண்ணியிருந்தோம். நார்மல் ஃபேஷியல் தான் பண்ணியிருந்தோம். அவரோட சிஸ்டரும் 2000 4000 எடுத்திருந்தாங்க. அடுத்த நாள் தான் கல்யாணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000 போச்சு. மேக்கப்புக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து. பாலுக்கு லஞ்சையுமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ போயிட்டு டீக்கிறோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான். ஒயிட் கலர் கூட மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தோண்டி போடுறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஆரம்பத்தில் எந்த வெட்டிங் எல்லாம் சொல்லியிருப்பேன். பொண்ணூட்டில் இதை கொண்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்குறேன். மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் போன கார்லேயே திரும்ப மாப்பிள்ளை பொண்ணூட்டுக்கு வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் 3 பேர் போனோம். என் ஃப்ரெண்டு ஒன்றும் இப்போ வெட்டிங் நடக்கிற ஃப்ரெண்டோட தங்கச்சியும் நானும் தான் போயிட்டுருந்தோம். பட்டை தூக்குறேன் ஆரம்பத்தில் என் வெட்டிங் எல்லாம் சொல்லியிருப்பேன். இது தான் அது. அதில் வெத்தலை, அத்தர், பொண்ணுக்கு போட வேண்டிய மகர், பார்க்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நாங்கள் போன கார்லேயே ஏறி வருவாங்க. அவங்களோட சிஸ்டரோட கையில் தான் மாப்பிள்ளோட சிஸ்டரோட கையில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அங்கே எங்களுக்கு சோட்டீஸ், கேக் மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அதே வேன்லேயே திரும்ப வந்துட்டோம். நாங்கள் அந்த சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. மாப்பிள்ளோட தாத்திர கையில் அதை ஒப்படைச்சோன்னா அவங்க காரில் முன்னுக்கு போயிட்டுருவாங்க. நாங்கள் பின்னுக்கு சாப்பிட்டு வாரத்தால லேட் ஆகிடுச்சு. வாரத்துக்குள்ளே மகரெல்லாம் போட்டு தாலியெல்லாம் கட்டியாச்சு. ஃபைனலாக நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. நாங்களுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டோம். இந்த இருட்டில் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்ஸ் எல்லாம் சாங் போட்டு டான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைட் போட்டு ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதில் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன்னு நல்லா விளங்கிச்சு. வீடியோக்கு விளங்குதில்லை. புதுசாக எங்களோட வீட்டுக்கு விருந்தாளியுமே வந்துட்டாங்க. டிவியை தான் சொல்கிறேன்.
இப்போ டிவி வாங்கி 2 கிழமைக்கு மேலே போகுதோ. இது கல்யாணம் நடந்து 3ஆவது நாள் வந்து கண்டினியூ ஆகிற வீடியோ தான் இது. 15 கல்யாணம்னு சொன்னால் 17ஆம் தேதி ஈவினிங் மாதிரி. தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பொங்கல். நாங்கள் வந்து கிச்சடின்னு சொல்லுவோம். இந்த ஊரில் வந்து புக்கண்டு சொல்கிறேன். இது வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து பொண்ணு வீட்டில் தானே மாப்பிள்ளை 3 நாளைக்கு இருப்பாங்க. அப்போ 3ஆவது நாள் வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் வந்து கிச்சடியெல்லாம் ஆக்கி அப்புறம் ட்ரிங்க்ஸ் கேக் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பொண்ணையுமே வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. எங்களோட ஊரில் வருஷம் போடுற புகாரி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாகவே வந்து இந்த பூந்திகள் தான் நிறைய ஸ்வீட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து சுட சுட பூந்தியெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. எப்பவும் போல் பேமெண்ட் அந்த மாதிரி போடுறதால நாங்கள் சாமானம் எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இந்த கோப்பையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் அவ்வளோ வந்து நல்ல பாவிக்கக்கூடிய கோப்பை. 60 ரூபா தான். இந்த இஞ்சி சீவுறதுமே வந்து 60 ரூபா தான். இது 60 ரூபா ஷாப்னு போட்டிருந்துச்சி. இந்த கேரட் சீவுறதுலாம் 60 ரூபா தான். எனக்கு அப்படி ஒரு லாபம் விளைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த தேன் குடல்னு இந்த ஊரில் சொல்கிறதையும் வாங்கிட்டு இந்த கீட்டைக்கெல்லாம் ஒன்று வந்து 60 ரூபா தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 3-4 டேஸாக என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கொண்டு வந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.